இதேவேளை இந்த கலந்துரையாடல் தொடர்பாக மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்காக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமதோடு தற்போது நாங்கள் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். வணக்கம் முகமது. வணக்கம். நேற்றைய தினம் வடமாகாணத்தினுடைய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த அரசாங்க அதிபர்களை நீங்கள் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டீர்கள். எவ்வாறான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டது? முக்கியமாக வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லப்படுவதிலும் வாக்குச்சாவடிகளிலிருந்து வாக்குப்பட்டிகள் மீண்டும் தெரிவத்தாட்சி அலுவலகங்களுக்கு எடுத்து வருவதிலும் எதிர்நோக்கப்படுகின்ற பிரச்சனைகள், அதே போன்று வாக்குச்சாவடிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பான விவரங்கள் மற்றும் வாக்குச்சாவடிகளுக்கான தேர்தல் பணியாளர்களை நியமனம் செய்வதிலும் அதே போன்று வாக்குச்சாவடிகளை மேற்பார்வை செய்கின்ற அலுவலர்களை நியமனம் செய்வதிலும் பிரச்சனைகள் இருக்கின்றனவா என்பது பற்றியும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. அத்தோடு முக்கியமாக தேர்தல் வாக்காளர்களை அறிவிப்பதற்காக தேர்தல்கள் ஆணையாளரின் கோட்பாட்டுக்கிணங்க மாவட்ட மட்டத்திலே தயாரிக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சி திட்டங்கள் பற்றிய விளக்கமும் அங்கு அளிக்கப்பட்டது. முக்கியமாக வாக்காளர்கள் வெளிப்பூட்டப்பட வேண்டும். 8ஆம் தேதி காலையில் வந்து தமக்கு விருப்பமான வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்காக வாக்காளர்கள் அனைவரும் தமது வாக்குரிமையை பயன்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். வாக்களிப்பு நடைபெறுகின்ற பொழுது தான் அளிக்கின்ற வாக்கு எவருக்கு அளிக்கப்பட்டது என்பது எச்சந்தர்ப்பத்திலும் வெளிப்படுத்தப்பட மாட்டாது என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் அதே போன்று அளிக்கப்பட்ட வாக்குகள் அதே விதத்தில் எண்ணப்பட்டு அவை அதற்கான தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுவதை உறுதிப்படுத்துவது தொடர்பான இந்த வெளிப்பூட்டல் நிகழ்வுகள் மாவட்டம் எங்கிலும் தேர்தல்கள் திணைக்களத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள வெளிப்பூட்டல் நிகழ்ச்சி திட்டங்களின் ஊடாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றமை தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. வவுனியா மாவட்டத்திலே ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ள ஒரு வீதி நாடகம், இது கிராமங்கள் தோறும் அரங்கேற்றப்பட உள்ள இந்த வீதி நாடகத்தின் ஒரு ஒத்திகையும் வெள்ளோட்டமும் இங்கு தேர்தல்கள் ஆணையாளரின் முன்னிலையிலும் ஏனைய அரசாங்க அதிபர்கள் முன்னிலையிலும் அரங்கேற்றப்பட்டது. நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் வடமாகாணத்தில் விசேட ஏற்பாடுகள் தேர்தல் செயலகத்தினால் முன்னெடுக்கப்படுகின்றது என்று. இன்றைய தினம் எவ்வாறு நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுக்கப் போகிறீர்கள்? வடமாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்திலே தேர்தல் அலுவலர்களுக்கான பயிற்சி கருத்தரங்கு ஒன்று இடம்பெற உள்ளது. அந்த பயிற்சி கருத்தரங்கிலே மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் என்ற வகையில் நானும் கலந்து கொள்ள இருப்பதோடு அதன் பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு வவுனியா மாவட்ட செயலகத்தில் வடமாகாணத்தில் தேர்தல் முடிவுகளை தயாரிக்கும் பணிகளில் ஈடுபடவிருக்கின்ற அலுவலர்களுக்கான ஒரு வெளிப்பூட்டல் கருத்தரங்கு இடம்பெறவிருக்கிறது. முக்கியமாக வாக்கெண்ணல் நிலையங்களில் வெளியிடப்படுகின்ற அல்லது தீர்மானிக்கப்படுகின்ற தேர்தல் முடிவுகள் பாதுகாப்பாக தெரிவத்தாட்சி அலுவலகத்திலே உள்ள தேர்தல்கள் முடிவுகள் தயாரிக்கப்படும் நிலையத்துக்கு எடுத்து வரப்பட்டு அங்கு கையெழுத்து மூலமும் கணனி மூலமும் கூட்டப்படுவதோடு அந்த முடிவுகள் பாதுகாப்பாக தொலை நகல் மூலமும் தொலைபேசி மூலமும் தேர்தல்கள் செயலகத்துக்கு கொழும்பில் உள்ள தேர்தல்கள் திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டு அங்கும் அது கையெழுத்து மூலமும் கணனி மூலமும் தயாரிக்கப்பட்டு இந்த 4 பிரதிகளும் ஒன்றாக சமமாக இருக்கின்றதா என சரிபார்க்கப்பட்டு தேர்தல் முடிவுகள் தேர்தல்கள் ஆணையாளரினால் வெளியிடப்படவிருக்கின்றன. இந்த நடைமுறை தொடர்பாக மாவட்ட ரீதியில் இந்த பணிகளில் ஈடுபட உள்ள அதிகாரிகளை அறிவுறுத்துவதற்காக இந்த கருத்தரங்கு இன்று மாலை 2 மணிக்கு வவுனியா மாவட்ட செயலகத்திலே இடம்பெறவிருக்கிறது. அதேபோன்றுதான் இதற்கான தேர்தல்கள் மாவட்டங்களில் இந்த அதிகாரிகள் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். அத்தோடு தேர்தல்கள் திணைக்களத்தின் தொழில்நுட்ப பிரிவின் அலுவலர்களும் கலந்து சிறப்பிக்கவிருக்கிறார்கள். அதே போன்றுதான் முகமது, அதாவது சர்வதேச கண்காணிப்பாளர்கள் தற்போது பலர் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக எத்தனை சர்வதேச கண்காணிப்பாளர்களை இம்முறை தேர்தல்கள் கடமைகளில் ஈடுபடுத்த தேர்தல்கள் செயலகம் எதிர்பார்க்கிறது? தேர்தல்கள் திணைக்களம் ஏற்கனவே தெற்காசிய தேர்தல்கள் முகாமையாளர்களின் ஒன்றியத்திற்கும் அதே போன்று ஆசியா கண்ட தேர்தல்கள் அதிகாரிகளின் ஒன்றியத்துக்கும் அழைப்பு விடுத்ததை அடுத்து ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட
கண்காணிப்பாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இன்றும் நாளை மறுதினமும் ஏனைய கண்காணிப்பாளர்களும் நாட்டுக்கு வருகை தரவிருக்கிறார்கள். மொத்தமாக 60 கண்காணிப்பாளர்கள் நாட்டுக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே வருகை தந்திருக்கின்ற சர்வதேச கண்காணிப்பாளர்கள் நாடெங்கிலும் உள்ள மாவட்டங்களுக்கு சென்று தற்போது கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு மேலதிகமாக உள்நாட்டு தேர்தல் கண்காணிப்பு மையங்கள் என கருதப்படுகின்ற பகரல், CNEV மற்றும் டஃபே நிறுவனங்களும் கூட சில சர்வதேச கண்காணிப்பாளர்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களது கண்காணிப்பு பணிகளும் நாடெங்கிலும் ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எதிர்வரும் நாட்களில் இன்னும் பல கண்காணிப்பாளர்கள் நாட்டுக்கு வருகை தரவிருக்கிறார்கள். நன்றி முகமது அவர்களே. தற்போது தேர்தல் கடமைகளில் நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் இக்கட்டான ஒரு நிலையிலும் கூட நீங்கள் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.